சாத்தாங்குளம் கொலை வழக்கில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். 9 பேருக்கும் தூக்கு மேடை ரெடியாக போகுதா அதுக்கு அதை அப்புறம் சொல். தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்கான். ஆனால் இதில் தீர்ப்பில் மாவட்ட நீதிபதி தான் கொடுத்துருக்காரு. சட்டத்தை கரெக்டாக பண்ணணும். நீங்கள் எப்படின்னா, இந்த மாதிரி வழக்கில் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க, அபராதம்னு ஒன்று இருப்பாங்க. இப்போ 10 வருஷம் தண்டனைப்பா, உனக்கு அபராதம் 10 லட்சம், அபராதத்தை நீ கட்டலைன்னா கூட 1 வருஷம் இருக்கணும். இப்படி தான் தீர்ப்பு. இப்போ ஜெயலலிதா அவர்களின் வளர்ப்பு பையன் சுதாகருக்கு 4 வருஷம்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 10 கோடியை நம்ம கட்டணும், இல்லைன்னா கூட 1 வருஷம்னாங்க. சசிகலா எல்லாம் 10 கோடியை கட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் வளர்ப்பையன் சுதாகர் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ என்னையா பண்ண போகிற, 10 கோடியை கட்டிக்கிட்டு எதுக்கு, 1 வருஷம் கூட இல்லைன்ட்டாங்க. அவர் அபராதத்தை கட்டாமல் 1 வருஷம் கூட இருந்தார். அது மாதிரி தீர்ப்பில் எப்படி வரும்னா அபராதம்னு ஒன்று வரும். ஆனால் தூக்கு தண்டனை கைதிக்கு அபராதம் போடுறதை இப்போ தான்ப்பா பார்க்குறேன் நான். இது என்ன புது விதமாக இருக்குது. தூக்கு தண்டனை கைதிக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு 1 கோடி இந்த 9 பேரும் அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்கணுமா? அவனே சாக போகிறான், அவன் எப்படி 1 கோடி கொடுப்பான்? 1 கோடி கொடுக்கலனாலும் தூக்கில் தான் போட போகிறீங்க. குறைந்த தண்டனையாக இருந்தால் அபராதம் விதிக்கலாம். தூக்கு தண்டனைக்கு எப்படிப்பா அபராதம் விதிச்சிங்க, அவன் எப்படிப்பா 1 கோடியை கொடுப்பா? இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். இது சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. யார் தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை. அதுக்கடுத்தது என்னென்னா, சரி இப்போ தூக்கில் போட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான்குளம் இந்த கொலை நடந்து 5 வருஷம் ஆச்சு. எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது இந்த கொலை. இப்போ அந்த கொலைக்கு தண்டனை கிடைப்பதற்கு 5 வருஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த 5 வருஷத்தில் உடனே தூக்கில் போட்டுருவாங்களான்னா அதுதான் கிடையாது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாங்க. அங்கே ஒரு 3 வருஷம் ஆகும். ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்க, தூக்கு தண்ணி நிறுத்துப்பா, எங்கிட்ட அப்பீலுக்கு வந்திருக்காங்க, நாங்கள் உறுதிப்படுத்தணும்ல, அப்பீல் நிலுவையில் இருக்கும்போது நீ தூக்கில் போட்டேன்னா, அதனால் தூக்கு தண்டனைக்கு இது கொடுத்துருவாங்க, ஸ்டே தடை கொடுத்துட்டு அங்கே ஒரு 2-3 வருஷம் நடக்கும். அங்கேயும் தூக்கு கொடுத்துட்றாங்கன்னு வைங்க, இவங்க நேரம் உச்சநீதிமன்றம் போவாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க, நிறுத்துப்பா தூக்க, அவன் தான் அப்பீலுக்கு வந்திருக்கான்ல, ஒருவேளை நான் விடுதலை பண்ணிட்டா அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நடக்கும். ஆக இதுலேயே ஒரு 10-11 வருஷம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துடலான்னு வைங்க, தூக்கு. ஜனாதிபதிக்கு கருணை மனு போடுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஜனாதிபதிகிட்ட கருணை மனு போட்டிருக்கேன், அவர் என் தூக்கு தண்ணீர் ரத்து செஞ்சுட்டாருன்னா அதனால் தூக்கு தண்டனைக்கு இது கொடுங்க, ஸ்டே தடை கொடுங்கன்னு கேட்பான். சுப்ரீம் கோர்ட்டு உடனே கொடுத்துருவாங்க. ஆமாம் அவன் ஜனாதிபதிக்கு போட்டிருக்கான். ஜனாதிபதி எத்தனை வருஷம் வச்சுருப்பார் தெரியுமா? ராஜீவ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க ஜனாதிபதிக்கு கொடுத்தாங்க இந்த மனு, கருணை மனு. 14 வருஷம் வச்சுருந்தாங்க ஜனாதிபதி. 14 வருஷமும் அந்த கொலை வழக்கில் இருந்தவங்க ஜெயிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, என்னையா நீ 20 வருஷம் ஆச்சு இன்னும் தூக்கு தண்டனையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஜனாதிபதி கருணை மனுவை நிராகரிச்சிட்டார், இருந்தாலும் 20 வருஷமாக அவன் தூக்குங்கிற பயத்திலே இருந்துட்டான்யா, அதனால் தூக்கு தண்டனை ரத்து செஞ்சு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுறான்ட்டான் சுப்ரீம் கோர்ட். ஆக ராஜீவ்காந்தியில் வந்தவங்களுக்கே தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு கொலையில் வந்தவங்க. அதனால் இப்போ கருணை மனு ஜனாதிபதிகிட்ட ஒரு 10 வருஷம் இருந்ததுன்னா அது அவர் ஜனாதிபதி தள்ளுபடி பண்ணிட்டாருன்னு வைங்க, அப்போ வச்சு தூக்கில் போடுவாங்களா? அதுக்கப்புறம் க்யூரேட்டிவ் பெட்டிஷன்னு ஒன்று இருக்குது. இந்த தில்லியில் நிர்பயா பெண்ணை ஓடும் பஸ்ஸில் கொலை பண்ணாங்களே பாலியல் பலாத்காரம், அந்த கேஸில் ஜனாதிபதி மனு நிராகரித்ததுக்கப்புறம் க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டு அது ஒரு 1 வருஷம் ஒரு 6 மாதம் அதுக்கு நிறுத்தி வைப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கு எப்படியும் ஒரு 15 to 20 வருஷம். அதனால மக்களும் மறந்துடுவாங்க. அந்த 15 to 20 வருஷம் கழித்து தான் இவங்களை தூக்கில் போடுறதா இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்குறதா? ஆயுள் தண்டனை தான் குழப்பிக்கிட்டு இருக்காங்களே. சாகுமுறை தண்டனைங்க சட்டத்தில் ஒரு இடத்துல சொல்கிறான், இல்லை 20 வருஷம் தான் சட்டத்திலே சொல்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான், 14 வருஷம் தாங்கிறோம்.
ஆனால் இப்போ வந்துக்கிட்டு எல்லாம் சாகும் வரை தண்டனைங்கிறான். சாகும் வரை வந்துக்கிட்டு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு தூக்கில் போட்டுருங்க. அவங்களெல்லாம் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இத்தனை வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன இது இருக்குது? அதனால் பல விஷயம் உங்களுக்கு ஜெயில் இதில். அதனால் தண்டனை வாங்குவதற்கு இவங்க பணத்தை செலவு பண்ணாங்கன்னா அது எத்தனை வருடமாகும்னு தெரியாது. இடையில ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு விடுதலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் அப்பீலுங்கிறது என்ன எப்படி முடியும்? உடனே தூக்கு கொடுத்துட்டாங்களே, நீதி வென்று விட்டதே அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. காரணம், நம்முடைய இதில் சட்டத்தில் பல அடுக்குகள் இருக்கிறது. அதில் தண்டனை வாங்குவதுங்கிறது ஒரு பெரியது. சவுதி அரேபியா அது மாதிரி உடனே தண்டனைங்கிறது இங்கே இல்லை. அதனால் எல்லோரும் இந்த தூக்குத்தண்டனையை நாம் வரவேற்கிறோம். ஏன்னா இதில் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? சட்டத்தில் 302 இதில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை அரிதான வழக்கில் தான் கொடுக்கணுங்கிறாங்க. எல்லாத்துலேயும் தூக்கு தண்டனை கொடுக்காதப்பா, அரிதான வழக்கில் தான் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனால் இந்த தூக்கு தண்டனையே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆயுள் தண்டனை கூட மாறலாம். இன்னும் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்கிறாங்க தூக்கு தண்டனை போடாத, ரொம்ப அரிதான வழக்கில் தான் போடணும் அப்படிமா. அதனால் இப்போதைக்கு தூக்கு தீர்ப்பை வரவேற்கிறோம். ஆனால் இந்த தூக்கு இன்னும் 10-15 ஆண்டு காலம் இந்த இதில் நீதிமன்றங்களில் நடந்து அது கடைசி முடியும் போது எப்படி முடியும் என்பது ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். சட்டம் கடுமையாக மாற வேண்டும். சட்டத்தில் இவ்வளவு தாமதம்ங்கிறது இருக்கக்கூடாது. பல ஆண்டுகளில் ஒரு வழக்கு நிச்சயம் நடக்கக்கூடாது. இப்போ சசிகலா வழக்கு மட்டும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? 2 நாள் டைம், 3 நாளில் தீர்ப்பு கூடியான்னாங்க. சசிகலா வழக்கில் இல்லை, ராமதாஸ் வழக்கு, அன்புமணி வழக்கில் உடனே 5 நாளில் தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனால் கொலைக்கு அது என்ன சின்னத்தை கேட்டார் அன்புமணி, அதுக்கே 2 நாள் 5 நாள். அது மாதிரி இந்த கொலை மாதிரி இதுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் மற்றவங்களுக்கு ஒரு பய உணர்வு வரும். அப்படிங்கிற சட்ட விஷயத்தையும் நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம்.